வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வாரணாசி தொகுதியில் ஜெயப்பூர் கிராமத்தை தத்தெடுத்தார் பிரதமர் மோடி. பெண் குழந்தைகளை வரவேற்கும் கிராமமாக மாறும் என்று நம்பிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடல் கொந்தளிப்பு. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. அரசு அலுவலகங்களில் ஜெயலலிதா படங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி வழக்கு. தமிழக அரசுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நோட்டீஸ். விரிவான செய்திகள். தனது வாரணாசி தொகுதியில் ஜெயப்பூர் கிராமத்தை தத்தெடுத்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த கிராமம் பெண் குழந்தைகளை வரவேற்கும் வகையில் மாறும் என்று கூறினார். லோக்சபா தேர்தலின் போது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தனது தொகுதிக்கு வெள்ளியன்று வந்தார். வாரணாசி அருகில் உள்ள படாலால்பூரில் நெசவாளர்களுக்கான வர்த்தக மையத்துக்கு அடிக்கல் நாட்டினார். அங்கு பேசிய பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியின் சேவகனாக செயல்பட வந்திருப்பதாக குறிப்பிட்டார். விவசாயத்துக்கு அடுத்த இடத்தில் ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் துறையாக விளங்குவதாக குறிப்பிட்ட மோடி, புகழ்பெற்ற பனாரஸ் பட்டு சேலைகளுக்கு மிகப்பெரிய சந்தை காத்திருப்பதாகவும் அடுத்த சில ஆண்டுகளில் 20 கோடி பெண்கள் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் அவர்களின் பெரும் விருப்பமாக பனாரஸ் பட்டு சேலைகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து ஜெயப்பூர் கிராமத்துக்கு சென்ற மோடி அந்த கிராமத்தை தத்தெடுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் ஒரு பெண் பேசிய போது அவருக்கு மைக்கை சரி செய்து தனது எளிமையை வெளிப்படுத்திய மோடி, ஜெயப்பூர் கிராமம் தன்னை தத்தெடுத்துக் கொண்டுள்ளதாக கூறினார். ஒவ்வொரு எம்பியும் தனது தொகுதியில் குறைந்தபட்சம் 3 கிராமங்களை தத்தெடுத்து அவற்றுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டுமென்று அழைப்பு விடுத்த மோடி, அதற்கு முன்னோடியாக தனது வாரணாசி தொகுதியில் ஜெயப்பூர் கிராமத்தை தத்தெடுத்துள்ளார். சில கிராமங்களில் பெண் குழந்தைகள் பிறக்கும் போது பெற்றோரும் குடும்பத்தாரும் பிரச்சினை வரலாம் என்று ஏமாற்றம் அடைவதாக கூறிய மோடி, ஜெயப்பூர் கிராமம் இந்த நிலையை மாற்றி பெண் குழந்தைகளை மகிழ்வுடன் வரவேற்கும் கிராமமாக இருக்கும் என்று கூறினார். அதிகாரிகளுடன் அறைக்குள் அமர்ந்து பணியாற்றும் போது மக்களின் பிரச்சினைகளை அறிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டுள்ளதாக கூறிய மோடி, வாரணாசி தொகுதியில் 2 நாட்கள் முகாமிட்டு ஏராளமானோரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி உள்ளதால் ஆந்திரா மற்றும் தமிழக கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்படும் என்று தெரிவித்தார். இதனால் 2 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிப்பதாக ரமணன் கூறினார். சில நாட்களாக வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் நிகழ்வானது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்க கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது ஓங்கோல் நகருக்கு கிழக்கு தென்கிழக்கு 750 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுவிழந்து அடுத்த 9ஆம் தேதி காலை ஆந்திர கடற்கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வானது ஆந்திர கடற்கரை அருகே வரும்பொழுது கடல் கொந்தளிப்பாக இருப்பதன் காரணத்தினாலே ஆந்திரா மற்றும் வட கடலோர மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரப்பதத்தை கடல் ஈர்த்து கொண்டதால் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவி வருவதாக தெரிவித்த ரமணன், வரும் 24 மணி நேரத்திற்கும் இதே வானிலை தொடரும் என்றும் தெரிவித்தார். அரசு அலுவலகங்கள் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு 2 வாரங்களுக்கு பதிலளிக்கும்படி மதுரை உயர்நீதிமன்ற கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா தண்டனை பெற்றதால் எம்எல்ஏ பதவி மற்றும் முதல்வர் பதவியை இழந்தார். அதைத் தொடர்ந்து தமிழக முதல்வராக பன்னீர்செல்வம் பதவியேற்றார். ஆனால் அரசு அலுவலகங்களில் முதல்வர் பன்னீர்செல்வம் படங்கள் இடம்பெறாமல் இன்னமும் ஜெயலலிதா படங்களே வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றை அகற்ற உத்தரவிடக் கோரியும் மதுரை மாவட்ட பார் அசோசியேஷன் இணைச் செயலாளர் கருணாநிதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அரசு அலுவலகங்களில் ஜனாதிபதி, பிரதமர், முதல்வர் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெறலாம் என்றும், ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படம் இன்னமும் அரசு அலுவலகங்களில் இடம்பெற்றுள்ளதாக தனது மனுவில் கருணாநிதி கூறியுள்ளார். இந்த மனு வெள்ளிக்கிழமையன்று நீதிபதி தனபாலன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி தனபாலன், அரசு அலுவலகங்களில் முன்னாள் முதல்வர் படத்தை அகற்றாமல் இருப்பது குறித்து தமிழக அரசு 2 வார காலத்தில் பதில் மனு அளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். கட்டட விதிமுறை மீறல் தொடர்பாக 4 வாரத்தில் பதிலளிக்க சிஎம்டிஏ மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
சென்னை முக்கிய பகுதியான ஜார்ஜ் டவுன், சவுகார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விதிமுறை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதால் அவசர காலங்களில் மக்கள் வெளியேற முடியாமல் பாதிக்கப்படுவதாக கூறி டிராபிக் ராமசாமி வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தபோது சென்னை மாநகராட்சி மற்றும் CMDA தாக்கல் செய்த பதில் மனுவில் 99% கட்டடங்கள் விதிமீறி கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், சத்யநாராயணன் அடங்கிய முதல் அமர்வு விதிமுறை மீறிய கட்டடங்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து 4 வாரத்திற்குள் பதிலளிக்க சென்னை மாநகராட்சி CMDAவுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்க உத்தரவிட்டனர். GT ஏரியா சவுகார்பேட்டை பகுதியிலே குறுகிய சாலைகளே அடுக்குமாடி கட்டிடங்கள் பல கட்டப்பட்டிருக்கின்றன. எந்த விதிமுறைகளையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அதுக்கு அதிகாரிகள் உடனடியாக வழக்கு தொடுத்து வந்தேன். நாராயணமது விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அந்த வழக்கிலே 2 மாதங்களுக்கு முன்னால் மாநகராட்சி CMDAவும் அந்த பகுதி முழுவதும் ஆய்வு செய்து படத்துடன் ஆதாரபூர்வமாக எத்தனை கட்டிடங்கள் இடிக்கப் போகிறீர்கள், எத்தனை கட்டிடம் இடிக்க வேண்டும், நோட்டீஸ் என்ன கொடுக்கிறீர்கள் எல்லாம் அறிக்கை தாக்கல் செய்ய சொன்னார்கள். அந்த வழக்கிலே இன்று ஒரு மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவிலே அவர்களே ஒப்புக்கொண்டார்கள் பில்டிங் இருக்கின்றன என்று. 18/12க்குள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பதை ஆதாரத்தோடு மனு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஏதாவது சீர்கேடு ஏற்பட்டால் தான் நடவடிக்கை எடுப்பீர்களா என்ற கேள்வி எழுப்பியதாக கேள்விப்பட்டேன். இவ்வழக்கு மீண்டும் டிசம்பர் 18ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இருப்பதால் அரசியலில் தனக்கு சம்பந்தம் இருப்பதாக நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி தூய்மை இந்தியா திட்டத்தை துவக்கிய பிரதமர் மோடி இத்திட்டத்தில் சேர 9 பேருக்கு அழைப்பு விடுத்தார். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த நடிகர் கமலஹாசன் தனது பிறந்த நாளான வெள்ளியன்று தூய்மை இந்தியா திட்டத்தில் இணைந்தார். நவம்பர் 7ஆம் தேதி 60வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தாம்பரத்தில் உள்ள மாடம்பாக்கம் ஏரியை தமது ரசிகர்களுடன் இணைந்து கமல் சுத்தம் செய்யும் பணியை துவக்கினார். இந்த 9 பேர் பட்டியலில் தெற்கத்தி பக்கத்திலிருந்து என் பெயர் குறிப்பிட்ட காரணமாக இருப்பவர்கள் நீங்கள் என்பதை, ஏனால் நாம் தனிமரமல்ல, தோப்பு. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருப்பதால் அரசியலிலும் தனக்கு சம்பந்தம் இருப்பதாக கூறினார். ஓட்டு போடுறதுக்கு சாவடிக்குள்ள போற எல்லாருமே அரசியல் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கும் அரசியல் உண்டு. அரசியல் இல்லாமல் இந்த நாடு இல்லை என்பதை முடிவு செய்த பிறகுதான் டெமோக்ரஸியா. இல்லைன்னா நம்ம ஒரு சர்வாதிகாரிக்கு அடியில் இருந்தோம். சோ இந்த டெமோக்ரஸியில் எனக்கும் நம்பிக்கை இருப்பதால் நானும் அரசியலில் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். மக்களின் நியமித்த பிரதிநிதிகள் தான் அவர்கள் என்பதை நம்புவதால் நானும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் ஏதோ வேலை செய்கிறார்கள், நாம் முதலாளிகள் என்று நினைக்கக்கூடாது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசையிடம் நடிகர் ரஜினிகாந்தை அழைத்தது போல் கமலை அழைப்பீர்களா என்று நிருபர்கள் கேட்டதற்கு கமலுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் எண்ணமில்லை என்று பதிலளித்தார். புதுக்கட்சி துவக்கியுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் வெள்ளியன்று சென்னையில் இளைஞர் அணியினருடன் ஆலோசனை நடத்தினார். தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த ஞானதேசிகன் ராஜினாமாவை தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் தனிக்கட்சியை துவக்கப் போவதாக அறிவித்தார். வாசனுடன் முன்னாள் MLAக்கள் பீட்டர் அல்போன்ஸ், விடியல் சேகர் மற்றும் முக்கிய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வெள்ளியன்று இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாசன் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வாசன் தொழிலாளர் விரோத போக்கை மத்திய பாரதிய ஜனதா அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாம்பாற்றின் குறுக்கே கேரள அரசு புதிய அணை கட்டும் முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தொழிலாளர், விவசாயிகள், நில உரிமையாளர்களுக்கு எதிரான போக்கை மத்திய பாரதிய ஜனதா அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர் அணியைச் சேர்ந்த எங்களது புதிய இயக்கத்தினுடைய பல்வேறு தலைவர்களும் ஏற்கனவே தங்கள் பணியை செய்த நிர்வாகிகளும் என்னை சென்னையிலே சந்தித்து அந்தந்த பகுதியிலே அவர்களுக்கு இருக்கின்ற பெரிய அளவிலான ஆதரவை என்னிடம் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இளைஞர்தான் வருங்கால இந்தியாவை உருவாக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய பணி என்பது வருங்கால இயக்கத்தினுடைய லட்சியத்தை அடைவதற்கு அடித்தளம் என்பதை நாங்கள் நன்கு உணர்கின்றோம். எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இன்று வருகை புரிந்த நிர்வாகிகள் பல புதிய இளைஞர்களை அழைத்து வந்தது எங்களுக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் திருச்சியிலே நடைபெறும் இந்த மாத இறுதிக்குள் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு இளைஞர்கள் பெரும் திரளாக வர இருக்கின்றார்கள், மாணவர்களும் பெருந்திரளாக வர இருக்கின்றார்கள் என்ற விருப்பத்தை அந்தந்த வட்டாரம், நகரம்,
மாவட்டத்தில் உள்ள எங்களது தலைவர்களுக்கு புதிய இளைஞர்களும் மாணவர்களும் ஆர்வத்தோடு தெரிவித்திருப்பது பெரிய பலத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் வரும் காலங்களிலே தேர்தல்களிலே சட்டமன்ற தேர்தல், பஞ்சாயத்து அமைப்பு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலிலே இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மகளிருக்கும் எதிர்பார்ப்பிற்கு மேலாக உரிய முறையிலே எங்களுடைய புதிய இயக்கத்திலே நிச்சயமாக பணி தரப்படும், பதவிகள் தரப்படும். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரும்பாலான நிர்வாகிகள் தங்கள் அணியில் இணைவார்கள் என்று வாசன் தரப்பு வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க தமிழக சட்டசபையின் சிறப்பு கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளும் வலியுறுத்தியுள்ளன. மீனவ கூட்டமைப்பினர் வெள்ளியன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 5 மீனவர்களை காக்க இந்திய அரசும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர்கள் மீனவர்களுக்கான தூக்கு தண்டனை தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இலங்கையுடனான அனைத்து அரசியல் ரீதியான ராஜதந்திர உறவுகளை இந்தியா முற்றிலும் துண்டித்துக் கொள்ள வேண்டும் எனவும் மீனவர் அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இலங்கை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ள 5 மீனவர்களுக்கு எதிரான தூக்கு தண்டனை என்பது அந்த வகையிலே மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு 5 மீனவர்களை எவ்வித நிபந்தனையின்றி விடுவிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். மேலும் இந்திய இலங்கை கூட்டு பயிற்சி, கடற்படை கூட்டு பயிற்சியை உடனடியாக இந்திய அரசு நிறுத்த வேண்டும். அதேபோல தமிழக சட்டமன்றத்திலே தமிழக மீனவர்கள் 5 பேரை விடுவிக்கும் விதமாக ஒரு சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மீனவர்கள் மட்டுமின்றி பல்வேறு அமைப்பினரும் இக்கோரிக்கையை வலியுறுத்தினர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மர்ம நபர்களால் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் வேலாயுதம் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர். இவர் மீது ஒரு கொலை வழக்கு உள்ள நிலையில் வியாழனன்று இரவு எல்லை பிள்ளைச்சாவடியில் உள்ள பிரிண்டிங் பிரஸ் கடைக்கு வந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் வேலாயுதத்தை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் வேலாயுதத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் இந்த கொலை சம்பவம் நடந்ததால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டது. வேலூர் காங்கேயநல்லூரில் கிருபானந்த வாரியாரின் குருபூஜை கொண்டாடப்பட்டது. வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூரில் பிறந்த கிருபானந்த வாரியாரின் குருபூஜை ஆண்டுதோறும் நவம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு குருபூஜை வெள்ளியன்று காங்கேயநல்லூரில் உள்ள மணிமண்டபத்தில் நடந்தது. உலகம் முழுவதும் சொற்பொழிவாற்றி தமிழை வளர்த்த வாரியாரின் குருபூஜையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். 63வது நாயன்மாருக்கு அடுத்ததாக 64வது நாயன்மாராக போற்றப்படக்கூடிய கிருபானந்த வாரியுடைய பிறந்த இந்த காங்கேயநல்லூர் பூமியானது மிக புனிதத்தலம் பெற்றுள்ளது. அந்த வகையிலே இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 21ஆம் ஆண்டு விழா குருபூஜை விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவில் கோலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு நடந்த அன்னாபிஷேக நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் வியாழக்கிழமை அன்று மாலை பெருவுடையாருக்கு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்களால் வழங்கப்பட்ட 500 கிலோ அரிசியால் சாதம் சமைத்து சிவலிங்கத்திற்கு அன்னத்தாலும் காய்கறிகள், பழங்கள் மற்றும் இனிப்புகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னாபிஷேகம் அன்னைக்கு நாங்க கும்பிடுறதுக்கு எங்களுக்கு பெரிய பாக்கியம் இருக்கணும்னு தான் சொல்லுவேன். நான் ஐப்பசி மாசத்துல இந்த 18 அடி சாமிக்கும் பக்தர்கள் கொண்டு வர சாதத்துல இருந்தும் காய்கறிகள்ல இருந்தும் அலங்காரம் பண்ணி எல்லோருக்கும் அருள் பாலிக்கிற இந்த பெருவுடையாரை கும்பிடுறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த ஊர்ல நாங்க இருக்கிறதுக்கு ரொம்பவே பெருமைப்படுறோம். உலக மக்கள் நலன் பெற வேண்டியும் பயிர்கள் செழிக்கவும் நடத்தப்படும் இந்த அன்னாபிஷேகத்தை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசித்தனர். தங்கத்தின் விலையில் வெள்ளியன்று ஒரு சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம்
19,296 ரூபாய்க்கும் 1 கிராம் ஆபரண தங்கம் 2,412 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 36 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 34,210 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.